ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அப்பு ஆரி கிரியேஷன்ஸ். அப்பு ஆரி கிரியேஷன்ஸில் டுடே பேக் செயின் ஸ்டிச் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி டபுள் செயின் ஸ்டிச்சு பார்த்தோம், அதுவும் பார்டர் ஸ்டிச் தான். இப்போது பார்க்க போகிறதும் பார்டர் ஸ்டிச் தான். இந்த ஸ்டிச்சு வந்து குர்த்தீஸ்லாம் இருக்குது இல்லையா, குர்த்தீஸு அண்டு சல்வார் கமீஸு அந்த மாதிரி சல்வார் கமீஸ்லாம் வந்து நெக் டிசைனில் வந்து ஸ்ட்ரைட்டாக டிசைன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளவுஸில் வந்து ஸ்லீவில் ஸ்ட்ரைட்டாக லைன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த முக்கியமான இந்த டிசைன்ஸுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். மற்றபடி ஆரி ஒர்க்கில் வேறு எங்கேயும் நம்ம இந்த டிசைனை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். எப்போவுமே இந்த டிசைன் வந்து ஒரு வளைவு நெளிவாக அந்த மாதிரி எப்போவுமே வராது. ஒன்று வந்தால் ரவுண்ட் நெக்கில் வரும், அப்படி இல்லைனா பா நெக்கில் வரும். அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வர லைனில் மட்டும்தான் வருமே தவிர வளைஞ்சி அந்த மாதிரி டிசைன் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் வராது. சரிங்களா? இப்போ இந்த டிசைனை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போது 3 மெத்தடில் இன்றைக்கி நான் போட்டு காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜரியில் எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நார்மலாக ஆப்போசிட்டில் லாக் வச்சு எடுத்துப்போமா. இது மாதிரி ஃபஸ்ட்டு லாக் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போது நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ இது உள்ளார தான் இப்போ பாருங்கள், இப்போது செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன். சரிங்களா? கொடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச்சு கொடுத்துட்டு இங்கே ஆப்போசிட்டில் தான் நம்ம செயின் ஸ்டிச்சு கொடுப்போம், அதனால தான் இங்கே ஆப்போசிட்டில் ஒரு லாக் வைக்கிறோம். சரிங்களா? இப்போது இந்த செயின் ஸ்டிச்சு உள்ளார ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு கொடுப்போம். இங்கே வந்து இப்போது இங்கே உள்ளார தள்ளி அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது, இங்கே முன்னாடியே. சரிங்களா? ஒரு லாக் மாதிரி ஃபார்ம் ஆகும். மறுபடியும் பாருங்கள், ஒரு செயின் ஸ்டிச்சு, ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச்சு நீடில் திருப்பி இங்கே உள்ளார ஒரு செயின் ஸ்டிச்சு. மறுபடியும் பாருங்கள், ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச்சு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே அப்பால் விலகியும் போகக்கூடாது. சரிங்களா? இந்த பக்கமும் போகக்கூடாது, இந்த பக்கமும் போகக்கூடாது. இந்த செயின் ஸ்டிச்சு உள்ளார மட்டும்தான் ஸ்டிச்சு வரணும். அதுவும் ரொம்ப சென்டரில் போகக்கூடாது, கொஞ்சம் முன்னாடியே. ஏன்னா இங்கே ஒரு லாக் மாதிரி விழும், அதான் பேக் செயின் ஸ்டிச். மறுபடியும் பாருங்கள், ஒரு செயின் ஸ்டிச்சு, ஒரு லாக்கு, ஒரு பேக் செயின். சரிங்களா? ஒரு செயின், ஒரு லாக்கு, ஒரு பேக் செயின் ஸ்டிச், ஒரு லாக்கு, ஒரு செயின், ஒரு லாக்கு, ஒரு பேக் செயின். திரும்ப ஒன்ஸ் பாருங்கள், ஒரு செயின் ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு, இந்த செயின் ஸ்டிச்சு உள்ளார ஒரு பேக் செயின் ஸ்டிச். சரிங்களா? லாஸ்ட்டாக எப்போதும் போல் ஒரு எண்ணாட் போட்டு ஸ்டிச்சு முடிச்சுக்க வேண்டியது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பீட்ஸுக்கான
பீட்ஸ் இன்சர்ட் பண்ணி இந்த பேக் செயின் ஸ்டிச் போட போகிறோம். சரிங்களா? அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற நீடில் வந்து 23 எடுத்திருக்கேன். 23 எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து சில்க் த்ரெட்டுக்கும் ஜரிக்கும் வந்து நீடில் நம்பர் 14 எடுத்திருந்தேன். இப்போ பீட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ண போகிறதுனால நான் வந்து 23 வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு லாக் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு இப்போது ஒரு பேக் செயின் ஸ்டிச் போடுறோமா, போட்டுட்டு அடுத்தது இந்த ஃபஸ்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச்சு போடுவோம். ஆனால் இப்போ பீட்ஸ் இன்சர்ட் பண்ண போகிறதுனால இப்போது பேக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த லூப்பை வந்து கொஞ்சம் நீட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு இப்போ வந்து பீட்ஸ் வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். இப்போது நீடியில் வந்து இப்போது நம்ம இப்படி பண்ணுவோம் இல்லையா, இப்போ வந்து ஜரி வெளியே எடுக்கிறதுக்கு இந்த பொசிஷனில் வச்சுருப்போம், ஃபிங்கரை இந்த பொசிஷனில் வச்சுருப்போம். அதே சேமில் தான் இப்போது பீட்ஸை வந்து இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு இந்த மோதிர விரலால் ஹோல்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்போது பீட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். சரிங்களா? இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு லாக், அது பக்கத்துலேயே வரணும், தள்ளி வைக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ மறுபடியும் பாருங்கள், ஒரு செயின் ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு, ஒரு பேக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு லூப்பை வந்து வெளியில் இழுத்து விட்டுருங்க கொஞ்சம். சரிங்களா? இப்போது பீட்ஸை வந்து எடுத்துக்கிறேன். பீட்ஸ் வந்து எடுத்து ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த லூப்பில் இன்சர்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு லாக். சரிங்களா? மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஒரு லாக் ஸ்டிச்சு, ஒரு பேக் செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு இதில் இந்த லூப்பில் தான் பீட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போது செயின், லாக்கு, ஒரு பேக் செயின், ஒரு பீடு. இப்போ லாஸ்ட்டாக வரும்பொழுது நார்மலாக பேக் செயின் ஸ்டிச் கொடுத்து இன்னாட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஜரியில் பண்ணிட்டோம், பீட்ஸ் இன்சர்ட் பண்ணிட்டோம். தேர்ட் மெத்தட் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து பண்ண போகிறோம். நம்ம ஜரியில் பண்ணோம் இல்லையா, அதே சேம் மெத்தட் தான் இப்போது சில்க் த்ரெட்லேயும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சில்க் த்ரெட் வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஆப்போசிட்டில் லாக் வச்சு திருப்பிக்கிறோம். ஜரியில் என்ன பண்ணோம், செயின் ஸ்டிச் போட்டோம், ஒரு லாக் வச்சோம், திரும்ப செயின் ஸ்டிச்சில் ஒரு பேக் செயின் ஸ்டிச் கொடுத்தோம். திரும்ப கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ண பழகிடும். சரிங்களா? ஒரு செயின், ஒரு லாக்கு, ஒரு பேக் செயின். சரிங்களா? ஒரு செயின், ஒரு லாக்கு, ஒரு பேக் செயின். ஒரு டிசைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். தெரியுதுங்களா உங்களுக்கு? உங்கள் டிசைனில் ஜரியில் பார்த்தா கூட தெரியும், ஒரு டிசைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். பாருங்க, ஒரு செயின், ஒரு லாக்கு, ஒரு லாக்கு, ஒரு பேக் செயின்.
ஓகேங்களா? இன்னைக்கு பேக் செயின் ஸ்டிச்சில் இந்த 3 மெத்தட்லாம் 3 மெத்தடும் நம்ம பார்த்துட்டோம். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஸ்டிச்சுக்கு ஹோம் ஒர்க் என்னென்னா, இது வந்து நான் கற்றுக்கும்போது நான் போட்ட மெத்தடு. இது போட்டிங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். இங்கே பாருங்கள், நீங்கள் போடும்பொழுது இந்த பிக்கு வந்து இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதில் நான் சேம் எப்படி பண்ணியிருக்கணும் இதே மாதிரி இந்த டிசைனை வந்து போட்டு பாருங்கள். சரிங்களா? இந்த மாதிரி இந்த மெத்தடு 3த்தையுமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டுட்டு இதெல்லாம் இந்த டிசைன் போட்டுட்டு சுற்றி ஜரியில் பீட்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சென்டரில் ஃபுல்லாக சில்க் த்ரெட் வச்சு யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி போட்டு பாருங்கள், கண்டிப்பாக ட்ரெயின் ஆகும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ, பாய்.